கையேந்தி ரெண்டு ரக்காத் தொழுது கேட்டு பாருங்க அல்லாஹ்விடத்துல. கையேந்தி நில்லுங்க அல்லாஹ்விடத்துல. நீங்கள் அழக்கூடிய இரண்டு சொட்டு தண்ணீரை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். உங்கள் உள்ளத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். வருத்தப்படுங்கள், நான் செய்த பாவத்திற்கு என்று மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றான். வருத்தப்படுங்கள். எவ்வளவு பாவங்கள்! எப்பொழுது மன்னிப்பு கேட்க போகின்றோம்? எப்பொழுது திருந்த போகின்றோம்? வாழ்க்கையில் திருந்தாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க வருத்தப்பட்டு இரண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் அந்த கண்ணை நான் நரகத்திற்கு ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்கின்றான். 2 சொட்டு தண்ணி. எதுக்கு அழுவுறோம்? வர படத்தை பார்த்து அழுவுறோம். படத்துல வர சீனை பார்த்து அழுவுறோம். சீரியலை பார்த்து அழுவுறோம். ரோட்ல நடக்கிறத பார்த்து அழுவுறோம். என்னைக்கு ஏன் கல்பு அல்லாஹ்விடத்துல பாவத்திற்காக வேண்டி அழ போகின்றது? நான் பாவத்துக்காக எப்ப அழ போறேன்? யாரிடத்துல பாவங்கள் இல்லையா? நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லையா? எவ்வளவு மாறு செய்திருக்கின்றேன். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் எவ்வளவு செய்திருக்கின்றேன். அவனை வைத்துக் கொண்டே எங்கேயாவது அல்லாஹ்வை விட்டு விடைபெற்று இருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கின்றோமே. அது எல்லாம் எப்பொழுது கரைக்க போகின்றோம்? என் ரப்புக்கு முன்னால் நான் பாவம் செய்திருக்கேன். நீங்க எங்கு செய்தாலும் அல்லாஹ் இருக்கின்றான் அல்லவா? அல்லாஹ்வுக்கு முன்னால நான் பாவத்தை செஞ்சிருக்கேன்ல, அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கின்றான். மன்னிப்பதற்காக வேண்டியதான் எப்பொழுது நாம் தௌபா செய்ய போகின்றோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிக்க கேட்கணும். நெல்லுங்க போயிட்டு அல்லாஹ் கிட்ட, ரப்பே நான் இந்த வாழ்க்கையை ஆசைப்படல ரப்பே, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் ரப்பே, நான் இந்த வாழ்க்கை விட்டு விடை பெற்று நான் உன்னோடு இருக்க வேண்டும். நீ எப்படி என்னை பார்க்க ஆசைப்பட்டாயோ, உன் ரசூல் என்னை பார்க்க ஆசைப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் வர ஆசைப்படுகின்றேன் ரப்பே. என் கல்வை திருத்து ரப்பே, என் உள்ளங்களை மாற்று ரப்பே. அல்லாஹ்விடத்துல நின்று பாருங்க. ஏன் கல்வி நிக்கலையா அல்லாஹ்விடத்துல? எவ்வளவு பாவங்களை வச்சிருக்கோம். அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டாமா? ஒண்ணுமில்ல, தனிமையில் இருந்து அல்லாஹ்விடத்துல கையை தூக்கி பாருங்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கோம். நாம் செய்த பாவங்களை நினைத்து பாருங்கள். நான் செய்த துரோகங்களை நினைத்து பாருங்கள். சொல்லாமல் இருந்திருக்கின்றேன். காதில் பாங்கின் ஓசை கேட்டிருக்கின்றது. ஐயால சலா, தொழுகைக்கு வாருங்கள் என்று எத்தனையோ முறை கேட்டிருக்கின்றோம். கல்வி இன்னும் திருந்தவில்லை என்றால், உள்ளம் இன்னும் மாறவில்லை என்றால் எப்பொழுது மாறப்போகின்றோம்? மன்னரையில் போய் மாறப்போகின்றோமா? மஹ்ஷரில் போய் மாறப்போகின்றோமா? அங்கு மாறுவதற்குண்டான நேரம் கிடையாது. அது மாறுவதற்குண்டான இடம் கிடையாது. இந்த இடமும் இந்த நேரமும் தான் நாம் அல்லாஹ்விடத்தில் திரும்புவதற்குண்டான சரியான நேரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள்.